வெல்கம் டு ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ். ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ் சேனலில் நம்ம வெரிக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செம்ம குயிக்காக போகிறதா பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து இந்த 12 to 19 ட்ரிக்ஸில் டிவைட் பை 13 and 12 எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டோம். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது ஒரு கண்டினியூஷன் தான். இப்போ என்ன பார்க்கணும்னா 17 19க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன டிஜிட் எடுத்துருக்கேன், 8755 டிவைட் பை 17 எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டிவைசரை வந்து 10ல் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு -7. ஸோ -7 வச்சு தான் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம டிவைடண்ட் எடுத்துக்கணும். அப்படியே 8 7 5 5 ஃபஸ்ட்டு டிஜிட்டை அப்படியே வச்சுக்கணும். ஸோ 8 5 தான் நம்மளுக்கு என்னது 56. 56ங்கிறது இங்கே 7ஆல் சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் ஒரு நம்பர் ரெடியூஸ் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், இது 17 ஆகிடும். இப்போ 17 - 49 நாட் பாசிபிள். ஸோ அகைன் நான் ஒன்று ரெடியூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இது 27 ஆகிடும். பிகாஸ் 2 டைம்ஸ் நான் எடுத்திருக்கேன். 27 - 42 அதுவும் பாசிபிள் இல்லை. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் 5 இன்னொரு டைம் ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 37 அடுத்து 7 5 are 35. ஸோ 37 35 நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம அதை எடுத்துக்கணும். 37 - 35 பேலன்ஸ் என்னது 2. நெக்ஸ்ட் 7 2s are 14. ஸோ 5லேருந்து 14 சப்ராக்ட் பண்ண முடியாது. நான் ஒன்று ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போது இது வந்து 15 ஆகிடும். இப்போ 7 1s are 7. ஸோ 15 - 7 பாசிபிள். ஸோ நான் இதை சப்ராக்ட் பண்ண எனக்கு வந்து 8. நெக்ஸ்ட் 8 7s are 56. 5 and 56 நாட் பாசிபிள். ஸோ நான் ஒன்று ரெடியூஸ் பண்ணுறேன். 7 ஆகிடும். இப்போ இது 15. ஸோ 15 - 49 நாட் பாசிபிள். அகெயின் நான் ஒன்று ரெடியூஸ் பண்ணுவேன். இப்போ இது 25 ஆகிடும். ஸோ இப்போ 6 7s are 42. 25 - 42 இஸ் நாட் பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் அகெயின் ஒன்று ரெடியூஸ் பண்ணுவேன். 5 இப்போது 35 ஆகிடும். ஸோ 7 5s are 35 இட் இஸ் பாசிபிள். ஓகே, அப்போ 35 - 35 நமக்கு 0. The last number தான் நம்மளுடைய ரிமைண்டர். நம்மளுடைய கோஷன்ட் என்னது 515. இதுதான் 515 தான் நம்மளுடைய கோஷன்ட். ஓகே, எவ்வளோ குயிக்காக நம்ம டிவைட் பை 17 ஈஸியாக போட்டோமா. அடுத்து நெக்ஸ்ட் 19ல் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 5 டிஜிட் நம்பர் எடுத்திருக்கேன். டிவைட் பை 19. ஓகேயா, ஸோ 19 வந்து 10 சப்ராக்ட் பண்ணோம்னா 10 - 19 -9 எடுத்துட்டு -9 கிவன் டிவைடன்ட்டு அப்படியே எடுத்துப்பேன். 4 3 5 2 9. ஓகே, ஃபஸ்ட்டு டிஜிட்டை அப்படியே எடுத்துக்கணும். 9 4s are 36. இங்கே 3 - 36 நாட் பாசிபிள். ஸோ நான் ஒன்று ரெடியூஸ் பண்ணுவேன். அப்போ எனக்கு 13 ஆகிடும். 13 - 27 நாட் பாசிபிள். ஸோ அகைன் ஒன்று ரெடியூஸ் பண்ணுவேன். 2 ஆகிடும். இப்போது என்னோடது 23 ஆகிடும். ஸோ 23 - 18 பாசிபிள். ஸோ அதனால் நான் எடுத்துக்கிறேன். 2 23 - 18. சரி, நான் சப்ராக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 5. நெக்ஸ்ட்டு 9 5s are 45. 5ல் 45 வராது. ஸோ நான் ரெடியூஸ் பண்ணுறேன். 4 இப்போ இது 15 ஆகிடும். ஸோ 15 அதாவது இது நம்ம ஒன்று எடுத்தோன்னா இது பாரம் வந்து 15. ஸோ 15 - 9 4s are 36 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அகைன் நான் ஒன்று ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போது 25 ஆகிடும். இப்போ 9 - -9 × 3 27 - 27. ஸோ அப்போ 15 - 27 நாட் பாசிபிள். நான் அகைன் ஒன்று ரெடியூஸ் பண்ணுவேன். இப்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா இது 3 ஆகிடும். ஓகே, நான் 3 10s எடுத்திருக்கேன். 35 - 18 வந்து பாசிபிள். ஸோ அதனால் அதை நான் எடுத்துக்கிறேன். -18 என்ன கிடைக்குது, 13 - 18ன்றது நம்மளுக்கு 17 கிடைக்குது. நம்மளுடைய இதுதான் நம்மளுடைய கோஷன்ட், அப்படி தானே. ஸோ அப்போ அந்த கோஷன்ட் வந்து ஒரு டிஜிட்டும் நம்மளுக்கு சிங்கிள் டிஜிட்டாக தான் இருக்கணும். இப்போ இது இங்கே டபுள் டிஜிட்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை கன்ஃபார்மாக இது சிங்கிள் டிஜிட் தான். ஸோ டெஃபினெட்லி சிங்கிள் டிஜிட்னால நம்ம இதை ரெடியூஸ் டு சிங்கிள் டிஜிட் வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ 16 நெக்ஸ்ட்டு 15 14 13 12 11 10 9. ஸோ இப்போ 9 தான் சிங்கிள் டிஜிட். ஸோ இது வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எத்தனை இப்போ கேரி நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், 1 2 3 4 5 6 7 8. அப்போ நம்மளுக்கு இங்கே பாரோ பண்ணது என்ன கிடைக்கும், நமக்கு 8 கிடைக்கும். 82. இப்போ 9 9s நமக்கு 81. ஸோ அப்போ நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியுது. ஓகே, அதனால் நம்ம எடுத்துக்கிட்டோம். 9 9s are 81. 82 - 81 we get 1. Next 9 1s are 9. So 9 - 9 0.
ஓகேயா? இப்போ நம்மளுடைய ரிமைண்டர்ங்கிறது 0. நம்மளுடைய கோஷன்ங்கிறது 229, அதாவது 229 தான் நம்மளுடைய கோஷன். ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதாவது நான் வந்து 5 டிஜிட் நம்பர் டிவைட் பை 19 எடுத்திருக்கேன். 10 மைனஸ் 9ங்கிறது 19ங்கிறது 9. ஸோ -9 நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம டிவைடட் அப்படியே எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படியே கொண்டு வந்துடணும். 4 கிடைக்கும். 4ல் வந்துட்டு 4 9 4s 35 36 வந்து இது செப்பரேட் ஆகாது, 3லேருந்து செப்பரேட் ஆகாது. ஸோ நம்ம ஒரு நம்பர் ரெடியூஸ் பண்ணிப்பேன், அது 13 ஆகும். இங்கே 27, ஸோ 13ல் 27 போகாது, மறுபடியும் ஒன்று ரெடியூஸ் பண்ணுவேன், 2 ஆகும். இங்கே 2 வந்துடும். 23ல் 9 2s 18 வந்து செப்பரேட் ஆகும். அதனால நான் இதை அப்படியே ஓகே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 23 மைனஸ் 9 2s 18 நம்மளுக்கு வந்து 5 கிடைக்கும். நெக்ஸ்ட் 5 9 5s 45. ஸோ 5ல் 45 போகாது, நான் ரெடியூஸ் பண்ணுவேன். அடுத்து 4 டைம்ஸ் போனாலும் நம்மளால் டிவைட் பண்ணி சப்ராக்ட் பண்ண முடியாது. 3 டைம்ஸும் நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து 25 வரும், இது வந்து 27 வரும். ஸோ அப்பயும் நம்ம சப்ராக்ட் பண்ண முடியாது. இன்னொரு ரெடியூஸ் பண்ணுறோம். 2 டைம் வந்து 18 கிடைக்கும், இங்கே 35. ஸோ 30 மைனஸ் 18ங்கிறது நமக்கு பாசிபிள், அதை போட்டாச்சு. அப்போ 35 மைனஸ் 18ன்றத வந்து 17 நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுடைய டிவைசர் வந்து எப்போதுமே கோஷன்ட் வந்து சிங்கிள் டிஜிட்டாக தான் இருக்கணும். ஸோ இங்கே டபுள் டிஜிட்னால நான் சிங்கிள் டிஜிட் வரைக்கும் நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ரெடியூஸ் பண்ணால் எனக்கு எத்தனை டைம் நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன்? 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ். அப்போ எனக்கு 8 கிடைக்கும். 82 ஆகிடும். அது இப்போ 9 9s 81 வந்து பாசிபிள் தான். ஸோ இதுக்கப்புறம் பாசிபிள் ஆகணும், நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் பாசிபிள்னால நான் 9 எடுத்துக்கிட்டேன். ஸோ 9 9s 81, 82 மைனஸ் 81 1. ஸோ 1 டைம்ஸ் 9ங்கிறது 9. ஸோ 9 மைனஸ் 9ங்கிறது 0. ஸோ அப்போ நம்மளுக்கு டேலி ஆகிடுச்சு. ஸோ ஆன்சர் என்னது 229. ஸோ நம்ம எவ்வளோ குயிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டோம். ஓகேயா? ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏதாவது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்து போட்டு பாருங்கள். ஓகேயா? நீங்கள் வந்து போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வரும். அப்போ அதுலேருந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.